வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் இருக்கு. நம்மளுடைய இன்ட்ராடே மேக்ஸ் கிளாஸ், இன்ட்ராடே சார்ந்த மேக்ஸ் கிளாஸ் இங்கிலீஷ் செஷன், இங்கிலீஷ் கிளாஸ் வருகிற ஜூலை 5 சண்டே மார்னிங் துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் வேணும் எனக்கு மெசேஜ் பண்ணவும் அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இப்போது இன்னைக்கு ஃப்ரைடே, ரொம்ப முக்கியம். நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 8 லட்சம் கான்ட்ராக்ட், ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 8 லட்சம் கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. நேற்று அவங்க 2 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. அதே ப்ரோ ட்ரேடர் நேற்று ஒரு 66,000 கான்ட்ராக்ட் இன்னும் செல்லு இது பையில் இருக்காங்க. ஓகேங்களா? மற்ற இவங்க 2 பேருக்குள்ள தான் எப்பயுமே காம்படிஷன் நடக்கும். இதில் இன்னைக்கு எஃப்ஐயும் ஒரு 91,000 கான்ட்ராக்ட் பை வந்திருக்காங்க. 2 பேரும் இந்த 2 லட்சம் கான்ட்ராக்டை இவங்க 2 பேருமே மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ரீட்டைல் ட்ரேடர் நம்ம தான் இது. அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடருக்கு எகென்ஸ்டாகவே இருக்கு. அப்போது மார்க்கெட்டை மேக்ஸ் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது, ப்ரைஸ் ஆக்ஷன், இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டூல் தானே தவிர அதெல்லாம் அதை வைத்து ட்ரேட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு இது கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது வேலிட் பண்ணும். ஓகேங்களா? இங்கே மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் அடிப்படையில் இது முடிந்து போன டேட்டா அடிஷ்னல். இது வேணும்னா நீங்கள் இதை வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாமே தவிர இதை வச்சு ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு இங்கிலீஷ் செஷன், இங்கிலீஷ் கிளாஸ் ஜூலை 5 துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கி கேட்டுக்கோங்க. 24,400 புட்டு 142 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்கும் 142 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 ஏறுவதற்குமான வாய்ப்பு இருக்கு. நான் இங்க இந்த ஸ்ட்ரைக்கை பத்தி சொல்லல, மார்க்கெட்டை சொல்றேன். நிஃப்டி 50 நல்லா புரிஞ்சுக்கும். அது மட்டும் அல்ல, அது இங்கிருந்து ஏறினாலும் 142 ஒரு வேலையில திரும்பி ஆகணும், எகைன் போகணும். அப்போ இங்கே என்னது அனதர் வேல்யூ வந்துடும். அதே போல கீழே வந்தாலும் திரும்பணும், அது அப்போ எகைன் இன்னொரு வேல்யூ. அது போல 1000 பாயிண்ட் இறங்கினாலும் ஏறினாலும்ன்றது முன்னாடி கால்குலேஷன். நம்ம எல்லாம் இப்பவே கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். லைவ்ல இதை மாற்ற அதை மாற்றுங்கிற கான்செப்டே கிடையாது. அது மட்டும் இல்லை, அது 142க்கு மேலே தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு லைனை போட்டு பார்க்கறதுல ஃபால்ஸாகவும் இருக்கும். மேலே இருக்கும், டக்குன்னு கீழே இருக்கும், டக்குன்னு தூக்குவோம். இதெல்லாம் ஃபால்ஸாக ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க. அதையும் நம்ம எப்படி ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும்? எல்லாமே மேக்ஸ். இன்ட்ராடேவும் மேக்ஸ் தான், பொசிஷனும் மேக்ஸ் தான். பொசிஷனுங்கிறது கான்செப்ட் வேற, இந்த மேக்ஸ் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு 24,400 புட்டு 142 இருக்கும்போது உங்க டிசிஷன் எய்தர் அப் ஆர் டவுன். உங்க டெக்னிக், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன்ஸ் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், நியூஸ் எதை வேணா பாருங்க. அங்க இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். எய்தர் அப் ஆர் டவுன், யுவர் சாய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.